என்னப்பா இன்றைக்கி எபிசோடில் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்னு ஆரம்பித்தாங்களா? ஓகே, அப்படி என்ன தான் சொன்னார்? ரோஸ்ட் விட்டாரா அப்படின்னு கேட்டால் ரோஸ்ட் விட்டார், சுற்றி சுற்றி விட்டார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு துஷாருக்கும் வந்து இன்றைக்கி சண்டே எபிசோடில் ரோஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. குறும்படம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தெரில, இவங்க போடுற ப்ரொமோலாம் இப்போ நம்பவே முடியல. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவோம். உள்ளே நிறைய உள்குத்து இருக்குது, அது மட்டும் தெரியுது. அவர் ஸ்ட்ராங்காக குத்தா குத்தலை, ஆனால் எல்லாருமே உள்குத்தா குத்துனாரு. அது என்ன அப்படிங்கிறத லைனாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸு லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். நிறைய பேர் ஷார்ட்ஸும் பார்க்குறீங்க, வீடியோஸும் பார்க்குறீங்க. லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து நான் எதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணுறேன்னா, இல்லை எதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம், இல்லை உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் ஹாப்பி தீபாவளி விஷஸ், தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சரி ஓகே, உடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்னு எல்லோரும் உட்கார வச்சுட்டாரு. சரி, இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா கமருதீன் அப்புறம் அந்த ஃப்ரைடே எபிசோட் போட்டாங்க. இதில் கனியக்கா வின் பண்ணிட்டாங்க. கனியக்காவுக்கு நம்ம சேனல் சார்பாக கங்க்ராட்ஸ் சொல்கிறோம். ஸோ சேனல் ஏன் கனியக்கா வின் பண்ணோன்றதுக்காகவே இந்த டாஸ்க் வச்சாங்க. அவங்க என்ன ஓடினாங்களா, யோசிச்சாங்களா, இல்லை பொட்டென்ஷியல் எஃபர்ட் ஏதாவது போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் ஏன் சேனல் அவங்கள தூக்கி உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆல்ரெடி கனியக்கா வெளில நிறைய பெருசாக நெகட்டிவ் வைப் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சோடனே இப்போ வந்து அவங்கள நெக்ஸ்ட்டு வந்து கொண்டு போகணும் கேமில். ஆனால் நெகட்டிவாகவே கொண்டு போவேணாம் அப்படின்னும்போது ஜனங்க ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க அந்த மைண்ட் செட்டில்னும்போது. ஓகே, கேப்டன்ஷிப்புன்னு ஒரு விஷயத்தை கொடுத்து 10 விஷயம் பிரச்சனையாக பண்ணாலும் 2 விஷயமாவது நல்லதாக பண்ணுவாங்கல்ல. அந்த நல்லதை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஜனங்களுக்கான ஒப்பீனியன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்கறதில்ல, ஷார்ட்ஸ் தான் பார்க்குறீங்க. அது கீழே வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுக்குறேன். ஸோ ரிலேட்டட் வீடியோ ரீசெண்ட் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வரும். ஸோ நான் அப்போதைக்கு அப்போ லைவும் பார்க்கறதுனால அது எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸாகவும் அதுலேயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து அந்த லைவ்லலாம் வந்து கனியாக்கா ஒரு மாதிரி இருக்காங்க. 1 எபிசோடில் ஒரு மாதிரி காட்டுறாங்கன்னா, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாரம் ஃபுல்லாக அவங்க கேப்டன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி காட்டிட்டா அவங்களுக்கான நெகட்டிவ் போயிடும் அப்படின்னு காட்டியிருக்கலாம். அப்படி இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா காட்டியிருக்கலாம். இவங்க சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மக்களை முட்டாளாக்கும் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுன்ற மாதிரி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இப்போ போயிட்டுருக்கு வீடியோஸ் வந்து அது கொஞ்சம் இதுவாக போயிட்டுருக்கு அப்படின்னு ரீச் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லைக் போட்டால் தான் வீடியோஸ் ரீச் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து இவங்களாம் விஜய் டிவி ப்ராடக்ட்னா சபரியை தப்பாக காட்டக்கூடாது, கனியை தப்பாக காட்டக்கூடாது, கெமியை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவங்களெல்லாம் சேஃப் ஜோன்லேயே வச்சு விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது ரோஸ்ட்டும் வந்து ஹோஸ்ட் கொடுக்க மாட்டார் வீக்கெண்டில். ஓகேங்களா? இவங்களெல்லாம் டைரெக்டாக திட்ட மாட்டார். பக்கத்தில் இருக்கவங்கள திட்டுற மாதிரி தான் இவங்களுக்கு திட்டு விழும். ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேமை மாற்றணும். ஆனால் மாற்றலைன்னா மேலே அடி வாங்கணும் போது ஸோ எப்படியோ ஒரு கேப்டன்ஷிப்னு ஒன்று கொடுத்தா இந்த வாரம் கொஞ்சம் பாசிட்டிவாக கனியாக்காவை காட்டலான்னு அந்த கேப்டன்ஷிப்பே கனியாக்காகவே டிசைன் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஓகேங்களா? எப்பயும் போல் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மரில் வராங்க கனி சபரி அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் வராரு. அவர் ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு வந்த ஓட்டிங்கில் வரல தெரியுமான்னு சொல்லும்போது ஓகே, அவர் கஷ்டப்பட்டு வந்தாலும் விஜய் சார் சொன்ன மாதிரி அவர் எல்லா ரவுண்டும் அவரே ஓடி ஒன்றும் அந்த ரவுண்டில் வந்து வின் பண்ணலை. லாஸ்ட் ரவுண்டில் யார் அவங்கவுங்களுக்கு தேவையான ஒன்று மற்றவங்களது எடுக்கலாம், இல்லைனா உங்களது நீங்களே எடுத்துக்கலாம். லாஸ்ட் ரவுண்டில் தான் வந்தது. அந்த ரவுண்டில் ஓடினாங்க. ஓகே, ஒத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி ரவுண்ட்லேயும் சபரி, துஷார், கமருதீன் தான் ஆடும்போது அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் துஷாரதை எடுக்கலான்னு போன சபரி வந்து மாற்றி எடுத்துடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து துஷார் வைக்க முடியல சபரி இது. அப்போ வந்து கமருதீன் வந்து துஷாரத்தை வச்சுட்டு இது மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது ஸோ இவரோட எஃபோர்ட் போட்டிருக்காரு. ஆனால் அத்தனை ரவுண்டில் வந்து இவங்க சொன்ன மாதிரி விஜய் சார் சுற்றி கொண்டு போன விஷயம் என்ன? நீங்கள் ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக விளையாடாமல் சாப்பாடுக்காக விளையாடினீங்களா, ஃபீஸ்ட்டுக்காக விளையாடினீங்களா அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் கொண்டு வராங்க. அப்படின்னும்போது ஆமாப்பா, சோறு முக்கியம் தானே அந்த வீட்டில். ஆமாம், சோறு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை அப்படின்னு யார் மைண்ட்லேயுமே இல்லையா அப்படிங்கிற கொஸ்டினை தான் கொண்டு வராங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டைரெக்டாக கிடச்சிதான்னு கேட்டால் அந்த கொஸ்டினுக்குள்ளே 1008 பாலிடிக்ஸ் வெளில வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த கொஸ்டின் வரும்போது கலை தான் ஃபஸ்ட்டு போட்டு உடைக்கிறாரு. இல்லை சார், இவங்க வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வீக் கண்டஸ்டன்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள விட்டு கொடுத்துணுன்ற மாதிரி கனியக்காவும் சபரியும் நம்ம இப்போ இன்றைக்கி பார்த்த எபிசோடில் கலை ஓப்பன் அப் ஆகிறாரு. இது ஏன் வந்து அவர் வந்து வீக் டேஸில் ஆகிறது இல்லை, வீக்கெண்டில் ஆனார் போது அட்லீஸ்ட் இப்போவாது ஆனாரே அப்படின்னு தான் சந்தோஷப்படணும். ஏன்னா கலைக்குள்ளே ஒரு கேம் இருக்குது போல இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு வெளியில் வரமாட்டேங்குது. அது வந்தால் இன்னும் என்ன சொல்கிறது, கேம் சுவாரஸ்யமாக போகும். அது இன்றைக்கி தான் ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த கலை அப்படிங்கிறவர் தான் இன்னைக்கான பஞ்சாயத்துக்கு காரணமாகவே அதை ஆரம்பித்து விட்டார். சூப்பராக ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சபரி வந்து கனியக்காவை குத்துற மாதிரி காட்டியிருப்பார். ஆனால் அதுவுமே பேசி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நான் உங்களை குத்துறேன்க்கா அப்படின்னு சொல்லும்போது
அது தெரியாமல் குத்தணுன்றத டாஸ்க்கு நீங்கள் கமருதீனுக்கு அவ்வளோ கிளாஸ் எடுத்தீங்கன்னா, அங்கே கனியும் சபரியும் பேசி வச்சுட்டு தான் பண்ணாங்க. அதாவது இவங்க எப்பயுமே குரூப்பிசம் பண்ணுறாங்கன்னு வெளில இருக்கவங்களும், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் குரூப்பிசம்லாம் பண்ணலாம். எங்கெங்க கேமை நாங்கள் தனித்தனியாக தான் விளையாடுறோம் அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காகவே சபரி வந்து கனியாக்காவை குத்துற மாதிரி குத்துனாலுமே, அதை சொல்லிட்டு செய்கிறாருன்னும் போது, அங்கே பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் வந்தால் சொன்னாலே அது தெரிஞ்சிடுச்சு. அப்போ பார்க்கறதுக்கு அவசியம் இல்லை. திரும்பி நின்றுக்கிட்டா அப்போ பார்க்காத மாதிரி ஆகிடும். அப்போ சபரி குத்துன மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது, இதையும் ஒரு இடத்துல விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட அவர் பதிவு பண்ணுறார். விக்கல்ஸ் விக்ரம் ஆப்வியஸாக ரைட் ஹேண்டாக வேலை செய்கிறாரு சபரிக்கு. இது வந்து என்ன சொல்கிறது, ரைட் ஹேண்டுன்றது அப்பட்டமாக தெரியுது. இது வந்து 1 ஹவரில் வரமாட்டது. விக்கல்ஸ் விக்ரமில் ஹைலைட் பண்ணணும், இல்லை லைம் லைட்டில் காட்டணுன்றதுக்காகவே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் நான் சொல்கிறேனே, விக்கல்ஸ் விக்ரம், கனி, அதுக்கப்புறம் சபரி, இவங்க 3 பேரையும் கொண்டு வராங்க. இவங்க 3 பேருக்கான அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஆக்சுவலாக வந்து கனி வந்து சபரி அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. சபரி வந்து விக்கல்ஸ் விக்ரம் அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் இவங்க 3 பேருக்குமே அசிஸ்டண்ட்டாக கேமியும் எஃப்ஜேவும் இருக்காங்க. சொல்லுங்க எஜமா அப்படின்னு சொல்கிற இடத்துல கேமியும் எஃப்ஜேவும் வேலை செய்கிறாங்கன்னா, பிரவீன் இதில் கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கார். இதெல்லாம் ஆல்ரெடி வீடியோஸில் ஒரு 2-3 வாரம் முன்னாடி இருந்தே தான் சொல்லிட்டுருக்கேன். பட் ஆனால் சோஷியல் மீடியா ஃபுல்லாக பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க சேனல்ஸ் எல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அதுதான் வந்து ரீச் கொடுக்குது. நம்ம சேனல் வியூஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்து பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துலையுமே பிரவீன் அதை அழகாக சொல்லுவார். நான் எந்த சைடும் ஸ்டாண்ட் எடுக்கல சார், 50-50ங்கிற மாதிரி சொல்லுவார். எனக்கு வந்து நானும் நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடினேன். அப்போ நாமினேஷன் பாஸ்க்காக விளையாடணுன்றவங்க ஸ்டார்டிங் கேம் வரும்போதே பிக் பாஸ் வந்து சொல்லியிருப்பார், குரூப்பாக, அதாவது இந்த பிக் பாஸ் குரூப் தனி, சூப்பர் டீலக்ஸ் குரூப் தனி தான். ஆனால் அதுக்கு நீங்கள் குரூப்பிசமாகவே விளையாடணும்னு அவசியம் இல்லையே. நாமினேஷன் பாஸ்ன்னு ஒரு இண்டிவிஜுவல் விஷயம், அது ஒருத்தருக்கு தானே கிடைக்க போகுதுன்னும் போது, அந்த ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் யார்கிட்டையுமே இல்லை அப்படின்னும் போது, நீங்கள் டின்னருக்காக ஆடணுன்ற மாதிரி அந்த கேமை மாற்றினதே யாருன்னு பார்த்தீங்கன்னா கனியக்கா தான். ஸோ இந்த குத்து டாஸ்க்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நிற்பாங்க, 3 பேருமே நிற்கும்போது, யார் துஷார், கமருதீன், சபரி நிற்கும்போது, பிக் பாஸ் வீட்டு ஆளுங்க தான் டெஃபெண்டர்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வரணும்னு சொல்லி பிக் பாஸ் வந்து சொல்லும்போது, அப்போது நம்ம டீம் ஒன்றா ஆடுறோம். இப்போ நம்ம டீமுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கணும். நம்ம டீமுக்குள்ளேயே யாரோ ஒருத்தர் தான் வர முடியும். அவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கனியக்கா ஒரு விஷயம் எடுக்கும்போது, நம்மளுக்கு யார் வேணாவோ அவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே கமருதீன் பேர் தான் ஃபஸ்ட்டு கனியக்கா சொல்கிறாங்க. அதுக்கு பிரவீன் ஒத்துக்கல. மற்றவங்களாம் இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதை பொதுவாக பண்ணுவோம். யார் வந்து அவங்களுக்கான ஒரு பொட்டென்ஷியலோடு போய் வின் பண்ணுறாங்களோ வைக்கிறாங்களோ மாஸ்க்கை வைக்கட்டும் அப்படின்னு சொன்னது பிரவீன். ஸோ ஆனால் அந்த இடத்துல கமருதீன்ன்ற பேரை கனியக்கா சொல்லியிருப்பாங்க. இது பெருசாக எபிசோடில் வரலை. அந்த கசன் பேசுறதுல அது பெருசாக கிளாரிட்டியாக வரல. ஆனால் கனியக்கா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, இந்த 3 பேரில் யார் நம்மளுக்கு வேணாவோ அவங்கள வந்து தடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க. அதுக்கு பிரவீனும் என்னை சுற்றி இருக்கவங்கள ஒத்துக்காமல், முக்கியமாக பிரவீன் தான் ரைஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. அவர் வந்து சொல்லுவார், இல்லை அப்படிலாம் ஆட வேண்டாம், நம்ம பொதுவாக எல்லாரையும் டிஃபெண்ட் பண்ணுவோம், யார் போய் வின் பண்ணுறாங்களோ பண்ணட்டும், அவங்க பொட்டென்ஷியல் போட்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போதுலேருந்தே கமருதீன் மேலே அங்கே இருக்கவங்களுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இவங்க டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ வந்து சபரி ஏன் துஷார் எடுக்க போனார் அப்படின்போது, துஷாரும் இவங்களும் ஆல்ரெடி பேசி வச்சுருந்துருக்காங்க. பட் ஆனால் அதை மாற்றி எடுத்தது கமருதீன் எடுத்துட்டாரு. எடுத்தோடனே நான் வச்சுட்டேன்ல, நான் என்ன வைக்காமையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் வீக்கெண்டில் அவர் எகிரிட்டு வந்தார் சபரி. அந்த இடத்துல அவருக்கான ரியல் வந்து வெளில வந்துருச்சு. அவ்வளோ பொறுமையாக கோவப்படாமல் இருக்கிறவர் இந்த இடத்துல அது அதுக்கப்புறம் வீக்கெண்டில் முடிஞ்ச அப்புறம் கூட பேசியிருக்கலாமே. உடனே எகிரிட்டு போனோம் கமருதீன் கிட்ட. அவர் திடீர்னு எகிரிட்டு வருவார்னு எதிர்பார்க்காத கமருதீன் அப்படியே மென்று முழுங்கிட்டு அவர் சொல்கிற விஷயத்த அவர் சொல்லாமல் அவர் பூசி மழுப்பினார். இந்த இடத்துல பல்பு வாங்கினது பார்த்தீங்கன்னா நம்ம விஜயஸ் தான். நான் ஒருத்தங்க நிற்கிறேன், அது என்னன்னே கேட்காம நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களேடா, அப்புறம் எனக்கு என்னடா மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப பாவமாக, சார் நீங்கள் பேசி முடிங்க அப்புறம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னது இந்த விஜயஸ் தான் ரொம்ப பாவமாக இருந்தார். ஸோ ஹோஸ்ட் சுத்தமாக மரியாதையே இல்லை அப்படின்னும்போது, ஸோ இந்த இடத்துல வந்து சபரிக்கான ஒரு உண்மையான ஃபேஸ் அங்கே வந்துருச்சு. உருன்னு வந்த கோவம் அப்படின்னும்போது, நீங்கள் வீக் டேஸ்லலாம் அவ்வளோ நல்லவராக பண்ணிவிட்டு, ஒரு சின்ன விஷயம் சரி கமருதீன் மேலேயே தப்பே இருக்கட்டுமே, நீங்கள் பொறுத்து போகிற நல்லவர் தானே, கிரெடிட் கேம் ஆடுறவர் தானே, அதை பொறுத்து போயிருந்து அதுக்கப்புறம் வீக்கெண்டில் எபிசோட் முடிஞ்சோடனே பேசியிருக்கலாம்ல, டக்குன்னு ஏன் சார் ட்ரிகர் ஆனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. கமருதீன் நம்ம கேட்க வேணாம், அது ஊருக்கே தெரிஞ்ச கதை. அவர் உருன்னு இருக்கிறது, எகிரிட்டு வர்றது. சபரி பொறுமையான ஆள் தானே, அவர் பொறுமையாக ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே. அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லேயே அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. இதுவும் இத்தனைக்கும் அது வீக்கெண்ட் எபிசோடு ஹோஸ்ட் நிற்கிறாருன்னும் போதே உங்களால் பொறுமையாக இருக்க முடியலனா, அப்போ நீங்கள் உள்ளே என்ன ஃபேஸ் காட்டுறீங்கன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. ஒன்று, அப்போது கலை ஒரு விஷயம் சொல்கிறாருல்ல, சபரி வந்து இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கலை திடீர்னு வீக்கெண்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த விஷயம் கிடையாது. வீக் டே ஃபுல்லாக இந்த புலம்பலெல்லாம் வந்து அவர் பாருக்கிட்ட புலம்பிக்கிட்டு தான் இருக்கார். இவர் கையை வச்சா குத்தம், காலை வச்சா குத்தம் அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து கிச்சனில் இவரை ட்ரீட் பண்ணுறாரு. இன்னொரு பூமர் விஷயம் என்னென்னா,
ஃபஸ்ட்டு டே எபிசோட் பிரவீன் காந்திலாம் வந்து யார் சமைக்கிறது செய்கிறதுன்னு பிரவீன் காந்தி இந்த அப்போவே என்னாச்சுன்னா, குளிச்சுட்டு தான் கிச்சனுக்கு வரணும்னு இந்த பூமர் விஷயம்லாம் சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் ராஜ் சொன்னார். ஓகேங்களா? பிரவீன் ராஜ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து எல்லோரும் உட்காந்து கிச்சனில் வந்து டம்மு டும்முன்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு விளையாடிட்டுலாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 2 டேஸில் விளையாடிட்டு இருக்கும்போது கூட கிச்சனில் இப்போல்லாம் பாத்திரம்லாம் வச்சு அடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க செய்யக்கூடாதுன்னா, அப்போ கனியாக்கா கேட்பாங்க, அது என்ன அப்படி சொல்கிறீங்க? இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கிச்சன் வந்து சாப்பாடு போடுற இடம் இல்லை, ஸோ குளிச்சுட்டு தான் உள்ளே போகணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, சாப்பிட்ற பாத்திரம் வச்சு அடிக்கக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கனியாக்கா வந்து என்னென்ன நீங்கள் அதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க பிரவீன், அவங்க சும்மா ஜாலியாக அதை விளையாடிட்டு இருக்காங்க விடுங்க அப்படின்னு. ஸோ இந்த குளிச்சுட்டு உள்ளே வரணும் அப்படிங்கிறத ஆரம்பித்தது பிரவீன் ராஜ் போல். அதை வந்து ரொம்ப சின்சியராக அவங்க சபரி பண்ணுறாங்க. ஓகேங்க, அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம், ஒரு ஹைஜீனிக் விஷயமாகவும் சொல்லலாம், இல்லைனா ட்ரெடிஷ்னல் விஷயமாகவும் சொல்லலாம். ஆனால் அந்த வீடுன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அந்த ரூல்ஸ்னு அவங்க மெயின்டைன் பண்ணுறது அவங்கவுங்களுக்கான கன்வீனியன்ஸு, இல்லை அந்த டீமுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கான கோஆர்டினேஷன் பொறுத்தது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல குளிச்சுட்டு வரணுன்றது கூட ஓகே. அவர் என்ன சொல்கிறது, அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் கூட அவர் கையை கழுவுனாரா இல்லையா அப்படின்னு இவர் கேட்குறதும், இல்லைனா வந்துட்டு இவர் மட்டும் விசில் அடித்து ஒரு சும்மா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லணும் அப்படின்னு ஒரு விசில் அடித்து ஜாலியாக பண்ணும்போது அந்த கை கழுவாமல் அப்படியே கிச்சனில் வந்து அந்த மஞ்சத்தூளெல்லாம் அப்படியே கை வைக்கிறாருன்னு சொன்னது, கால் மேலே கால் போட்டு இவர் கலை உட்காந்தா தப்பு, ஆனால் அவரை சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே இவர் உட்கார்றாராம் சபரி அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாமே வீக் டேயில் பாரு கிட்ட வந்து கலையரசன் ஒப்பிச்சது தான். இது அப்சரா கிட்டேயும் அவங்க சொன்னாங்க 2 நாள் முன்னாடி. அப்சரா அவங்க ஸ்டோரி முடிச்சு சொல்லி முடிச்சாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் உட்காந்து பாரு, கலை எல்லாம் உட்காந்து பேசும்போது அப்சரா கிட்டேயும் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த சமையலுமே கிச்சனில் எல்லாத்தையுமே பண்ணுறது சொல்கிறது வந்து கனியக்கா இப்போ இந்த வாரம் வந்து கனியக்கா செய்யலை, ஆனால் சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. செய்கிறது சபரி செஞ்சாலும் மோஸ்ட்லி வந்து கலையும் அங்கே செய்கிறாப்புல போல். ஒரு வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாள் கலையை தான் வந்து அந்த கூட்டு செய்கிறதுக்கெல்லாம் வந்து பாரு கூப்பிட்டுருப்பாங்கன்னு சொல்லும்போது, சபரிக்கும் சமையல் தெரியாது, ஆனால் கலைக்கு சமையல் தெரியும், கனியக்காவுக்கு தெரியும். கனியக்கா சொல்ல சபரி செஞ்சாலும் சொல்லாமே ஒரு சில இடத்துல கலையும் சமையல் செய்கிறாரு. அந்த சாதம் வடிக்கிறது செய்யறதுல இவர் தான் செய்கிறார் போல். ஆனால் 24 மணி நேரமும் இவர் தான் கிச்சனில் இருக்க மாதிரி இவர் தான் செய்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் அப்சரா கிட்ட கலை சொல்கிறாரு. அப்போ அப்சரா சொல்கிறாங்க, இப்போ இது நீ வாய்ஸ் அவுட் பண்ணணும்ல, நீ ஏன் பண்ண மாட்டேங்கிற, இதெல்லாம் உனக்கு தெரியுதில்ல, ஏன் பண்ண மாட்டேங்கிற அப்படின்ற பட்சத்தில் சபரிக்கும் கலைக்கும் உள்ளுக்கே ஒரு கோல்டு வார் போயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி அரோராக்கும் கனிக்குமே உள்ள ஒரு கோல்டு வார் போயிட்டே தான் இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு சிலர் அவாய்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அவாய்ட் பண்ணுற கேங் கூட பாரு ஃபஸ்ட்லேருந்தே இருந்து அவங்கள வில்லி ஆக்கணும்னு பார்த்தா அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஹைலைட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்களுக்கு வந்து அதை தாங்க முடியல. ஸோ இந்த அட்டாக்குக்குள்ளே தான் வந்து பாரு மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, பாரு கிட்ட இவங்க மாட்டிகிட்டு இருக்காங்களா, பாரு எல்லார்கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்களான்னு இன்னும் போக போக தான் தெரியும். இப்போ பார்க்குற வரைக்கும் இவங்க பாருவை மாட்ட வைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா இவங்க தான் பாரு கிட்ட மாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக வைல்டு கார்டு உள்ளே வந்தால் இது கேம் அப்படியே சேஞ்ச் ஆகும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பார்ப்போம். நான் வைல்டு கார்டு பற்றியும் நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். யாருன்னு பார்க்காதவங்க போய் பாருங்கள், லைக் போட்டு பாருங்கள். நீங்கள் போடுற லைக் தான் வீடியோஸ் ரீச் பண்ணோம். வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் தான். அப்போ தான் வீடியோஸ் கொஞ்சம் ரீச் ஆகும். பெரிய பெரிய சேனல்லாம் என்ன சொன்னாலும் கேட்பீங்க அப்படின்னா, இது சின்ன சேனல் தான். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் வச்சுக்கிட்டு எனக்கான ஒரு அனலைசேஷன் வச்சுட்டு சொன்னாலுமே லைவ் பார்க்கறதுனால 1 ஹவரில் சுத்தமாக எபிசோடில் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பயாஸ்டாக தான் கட் பேஸ்ட் எடிட் பண்ணி பேஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. கட் அண்ட் பேஸ்ட்டு, கட் காப்பி பேஸ்ட் மாதிரின்னு சொல்லும்போது லைவ் பார்த்தா தான் இருக்கிற விஷயங்கள் உள்ளுக்கு இருக்கிற மாதிரி புரியணும் போது அந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வீடியோஸில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போகும்போது இவ்வளோ பாலிடிக்ஸ் உள்ளே நடக்குதுன்னா, அப்போது கலையை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக கூட நீங்கள் சொல்லலை அப்படின்னும்போது, அப்போ அந்த இடத்துல நல்ல பேர் வாங்குறது கலை ஏன் ஓப்பன் ஆகாமல், அப்போ சொல்லிவிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மராக தன்னை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வீக் டேஸ்லலாம் வாய் திறக்காமல் நீங்கள் வீக்கெண்டில் சான்ஸ் பார்த்துட்டு இருந்து அவர் விஷயத்தை போட்டு உடச்சிட்டாரு. ஓகேங்களா? இது இப்படியாச்சு. அப்போது இது இப்படி ஆனவுடனே அப்போது கேப்டன்சி டாஸ்க்குக்கு கனியக்காக்கு ஏன் வந்து விஜய் பாரு சப்போர்ட் பண்ணாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த 2 ஃபேஸ் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஏன் வந்து பாரு இவங்கள சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் இப்போ வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக தாக்கினாலும் பிரச்சனை தான், பேசாமையே இருந்தாலும் பிரச்சனை தான். கலை மாதிரி இன்னும் அப்சரா மாதிரிலாம் பாருங்கள், அப்சராலாம் வெளியே போயிட்டாங்க இந்த வாரம், ரைட்டுங்களா? அப்போ அதே மாதிரி கலைக்கும் அவர் சொல்கிறாருல, விஜய் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருல, நிறைய வச்சுருக்காப்புல கலை, ஆனால் அவர் சொல்கிறதுக்கான டைம் ஜனங்க கொடுப்பாங்களான்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாக உங்கள் விளையாட்ட ஆரம்பிச்சிருங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்களும் வெளில போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது, சமயம் பார்த்து ஓப்பன் பண்ணுறதுன்ற சரியான விஷயம் தான் நான் சொன்னாலும் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டால் சரியாக வராது. இது வந்து கமல் சார் அடிக்கடி சொல்லுவார், ஓகே தான் நீங்கள் யோசிச்சதெல்லாம், ஆனால்
ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார்னா, விஜய் சாரும் கலைக்கு அதான் சொன்னார். இன்றைக்கி முக்கியமாக கலை தான் வந்து இந்த விஷயங்களில் ஓப்பன் பண்ணதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது. ஓகேங்களா? அப்போது அந்த பொம்மை டாஸ்க்லேயும் வந்து பார்வை டார்கெட் பண்ணணுன்றது சொன்னதே கனி அக்கா தான். அந்த டாஸ்க் விளையாட போகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த கேமை விட்டு கொடுத்துருவேன், நான் ஃபஸ்ட்டு அவுட் ஆகிட்டேன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நின்று ஆடுங்கன்னு எல்லாரையும் உசுப்பேத்துனது கனி அக்கா தான். அப்போ எஃப்ஜே எல்லாம் கேட்பாங்க, என்ன நீங்கள் விட்டு நீங்கள் அவுட் ஆகிடுவேன் இல்லைடா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படின்னும் போது, நான் எப்படி விட்டு கொடுக்குறேனோ அதே மாதிரி நீங்கள்லாம் கூட தோற்று போகிறத பற்றி யோசிக்காமல் ஆப்போசிட்டில் டார்கெட் பண்ணுறத பற்றி யோசிங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் அது நல்லது. ஆனால் ஆப்போசிட்டில் ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணுங்கன்னு நீங்கள் பண்ணது தான் தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை தான் ஹோஸ்ட்டு கேட்க வந்தாங்க. குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி ஒருத்தரை மட்டும் அடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி. இல்லை ஏன் குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணிங்க, இது நாமினேஷனுக்கான பாஸ் தானே, நீங்கள் உங்கள் குரூப் ஜெயிக்கணும் டின்னர் வரணும்னு யோசிச்ச வரைக்கும் சரி. ஆனால் நாமினேஷன் பாஸ்ன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் எப்பயுமே இந்த பொம்மை டாஸ்கில் இப்படி தான் ஆடுவாங்க. எப்பயுமே அது 2-3 குரூப்பாக பிரிவாங்க. போன வருஷம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 7-8 பேர் ஒரே குரூப்பாக இருந்தாலும் உந்த நான் எடு எந்த நீ எடுக்கிறன்ற மாதிரி ஒரு டீல் பேசுவாங்க, வைக்க மாட்டாங்க. அப்படின்னும் போது பேசினவங்க வைக்கணுன்றது தான் அந்த விஷயத்துக்கான ட்ரஸ்ட்டு. இப்போ அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஜாக்கும் மஞ்சரி அதுக்கப்புறம் அன்ஷிகாலாம் நைட்டெல்லாம் உட்காந்துருப்பாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் கூட போகாமல் அவ்வளோ உட்காந்துருந்து அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணுன்றதுல அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. தீபக் பொம்மைலாம் கையில் வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது தீபக் வந்து அவுட் ஆகாமல் இருக்கணுன்றது அன்ஷிதா கிடையாது. ஆனால் வந்து மஞ்சரி உள்ளே போகாமல் இருக்கணுன்றதுக்கு தான் ஜாக்குக்காக அவங்க சண்டை போட்டிருப்பாங்களே தவிர டைரெக்டாக ஜாக்குக்கும் அன்ஷிதாக்கும் அங்கே விஷயம் இருக்காது. தீபக் இது உள்ளே போகக்கூடாதுன்னு ஜாக்கும், மஞ்சரி இது உள்ளே போகக்கூடாதுன்னு அன்ஷிதாவும் நின்னது தான் விஷயம்னா, ஸோ நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட பகையாளி யார், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் யார் அப்படிங்கிறத தான் அந்த டாஸ்க்கு முடிவு பண்ணணும்னா ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட்டையும் இன்டைரக்ட் பகையும் தான் அது சொல்லும் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இந்த மாஸ்க் டாஸ்க்கும் அதை தான் சொல்லிச்சு. சபரிக்கும் பாருக்கும் நடந்த விஷயத்த 2 பேருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி ரம்யாவுக்கும் பாருவுக்குமே ஆகாது, ஆனால் கோல்டு வார் போகுது. பாருவை டேரெக்டாக ரம்யாவால் எதிர்க்க முடியாது. அதே மாதிரி இந்த சைடு கனி குரூப்பு சபரி எல்லாருக்குமே பாரு ஆகாது, பாருவை டேரெக்டாக பண்ண முடியாது. அப்போது சபரியை வச்சு அந்த கேம் ஆடணும் போது மூணு வாட்டியும் சபரி வந்து போய் பாரு எடுத்ததுக்கப்புறம் போய் பின்னாடி காசிப் பேசினதும் சபரி தான், அதை என்ஜாய் பண்ணதும் அந்த குரூப் தான். பாரு பக்கத்தில் வந்தாலே நான் பேச மாட்டேன்னு கனியாக்கா அவாய்ட் பண்ணதும் கனியாக்கா பண்ணாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வியானா கிட்ட வந்து கெமி ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டாங்க, மேலே விழுந்துட்டாங்க. எப்படி வந்து அந்த துணி துவைக்கிற டாஸ்கில் வந்துட்டு கெமிக்கும் பாருக்கும் ரொம்ப ஃபிசிக்கலாக வந்து 2 பேருமே ஹர்ட் ஆகிட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த மாதிரி வியானா கெமி மேலே விழுந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கனியும் இருந்தான். கனி இருக்கிற இடத்துலலாம் கெமி இருப்பாங்க, அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் கேம் ஸ்பாயில் ஆக போகிறது என்னவோ கெமி தான். இப்போ ஆல்ரெடி துஷாருக்கு கேப்டன்சி போச்சு, இப்போ அப்சரா போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் யாருன்னா அந்த லிஸ்ட்டில் கெமி வருவாங்க பாருங்கள். அதனால தான் பிரவீன் வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறாரு. இதுதான் நடக்க போகுது. அப்போ சபரி மாட்ட மாட்டாரான்னு கேட்டால் சபரி ரொம்ப தில்லாலங்கடி. அவர் வந்து என்ன சொல்கிறது, இவங்க கேடி அப்படின்னு சொன்னால் கனி, அவர் வந்து கேடி அப்படின்னு சொல்கிற இடத்துல இவங்க 2 பேர் கேமை இவங்க 2 பேர் அடிச்சோ பிடிச்சோ சேஃப் பண்ணிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் கேம்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா அவங்க கேம் காலி. அப்படி தான் அப்சரா கேமும் காலியாச்சு, துஷாரோட கேப்டன்சி காலியாச்சு. இப்போது இந்த வாட்டி கொஞ்சம் மிஸ் ஆனால் கெமி கேமும் காலி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்குள்ளே மாட்டிக்காமல் இருக்க கலை ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அப்போ வந்து வியானா கிட்ட போய் பர்சனலாக வந்து போய் சாரி கேட்பாங்க கனி. சாரி மீன்ஸ் அந்த 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 ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்துச்சு, ஆனால் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அந்த டாஸ்கில் பாரு விளையாடலனாலும் சூப்பர் டீலக்ஸ் டீமில் பாருவும் இருக்காங்க. அவங்க வந்தவுடனே நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு இவங்க வந்துடுவாங்க. ஓகே, உங்களுக்கு அவங்ககிட்ட பேச பிடிக்கல, அவங்க இருக்கும்போது பேச பிடிக்கல, ஓகே. ஆனால் அதை வந்து டீம் கிட்ட சொல்லி ஒரு டிசிப்ளின் இல்லாமல் ஒழுங்கு காட்டுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் பேசி காமிச்சது கனியாக்கா. அதெல்லாம் எபிசோடில் வர மாட்டேங்குது. வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்தாங்க, இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அப்புறம் பல்ப் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு மாதிரி பண்ணி காட்டுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வீக்கெண்ட்லேயும் 1 எபிசோட்லேயும் அவங்களுக்கான விஷயங்கள் காட்டும்போது ரொம்ப டீசெண்டாக காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் இருக்குது. மற்றவங்களை டீஸ் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஒரு மாதிரி பேசுறது எல்லாமே இருக்குது. ஸோ இதை தான் வந்து பாரு மீன் பண்ணாங்க. ஆனால் கனி வந்து பாருவை சொல்லாமல் சபரியை சொன்னது தான் ட்விஸ்ட்டு. ஏன் சபரியை சொன்னாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கனி பாருன்னும் போது அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க ஸ்டாண்ட் எடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒத்து போகிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஒத்து போகணும் போது உன்னோட எதிரி என்னோட எதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, உன்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு ஒரு புரிதல் அங்கே வந்துருச்சுன்னா அது கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் இப்போ கேம்குள்ளே வந்துருச்சுன்னா அதுதான் இன்றைக்கான விஷயங்களை கலை ஒரு மாதிரி சொன்னது, சபரி ஒரு மாதிரி சொன்னது, கனி ஒரு மாதிரி சொன்னது, விக்கல்ஸ் விக்ரம் ஜால்ரா போடுறது வந்து
இவருக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, யாருக்கு சபரிக்கு போடுறாங்கன்னும் போது, அப்போ அது மாதிரி நீ வந்து எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு திவாகர் கூட பாருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா, திவாகர் இப்போ வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. சபரிக்கு ஏன்னா சபரியும் கெமியும் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனா சபரிய பார்த்தாலே இவங்களுக்கு பிடிக்கல. ஜென்ம விரோதி அப்படிங்கிற மாரி இவங்க சொல்றாங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும். நான் மத்த டீட்டெயில்ஸ் மத்த விஷயங்கள் பேசுறேன். ஆனா இதுக்குள்ள நெறைய பாலிடிக்ஸ் இருக்கு. நெறைய உண்மைகள் இன்னைக்கு வெளிப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் உண்மை. அத வந்து டைரக்ட்டா வந்து இது இப்படிதான் அப்படின்னு அட்ரஸ் பண்ணல ஹோஸ்ட்டு. ஆனா நைஸா அத சிண்டு புடிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. தேங்க் யூ கைஸ்.